கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 20வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்தபோது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கேதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். பிள்ளைகளாகிய நாம் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமோ? தேவன் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நாளிலும் தேவன் காண்பித்து தருகிற பிரதானமான காரியம், பவுலுக்கு விரோதமாய் சில யூதர்கள் இரகசிய ஆலோசனை செய்கிறாங்க. தேவனால் பவுலுக்கு தீர்மானிக்கப்பட்ட பவுல் செய்து முடிக்கும்படியாய் தேவன் விரும்புகிற காரியங்களை, அந்த ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு பவுலுக்கு எதிராய் அவனுக்கு தீமை செய்யும்படியாய் யூதர்கள் இரகசிய ஆலோசனை செய்கிறாங்க. ஆனால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பவுல் எல்லா இரகசிய ஆலோசனைக்கும் திட்டத்துக்கும் விலகி தப்பி அவன் என்ன பண்ணுறான்? வேறே தேசம் வழியாய் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறான். இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும். யூதர்கள் இரகசிய ஆலோசனை தானே பண்ணுறாங்க, அது எப்படி பவுலுக்கு தெரிய வந்தது? உலக பிரகாரமாய் பார்த்தால் யூதர்கள் ஞானம் உள்ளவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் இரகசியமாய் ஆலோசனை செய்து அதை செய்து முடிக்கிறவர்கள். அப்போ இங்கே பவுல் மட்டும் அவர்களுடைய எல்லா இரகசிய ஆலோசனைக்கும் தப்பி அவன் வேறே தேசம் வழியாய் செல்ல என்ன காரணம்? இது பவுலுக்கு எப்படி தெரிய வந்தது? இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் யூதர்கள் பவுலுக்கு விரோதமாக செயல்பட்டாங்களான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அநேக இடங்களில் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? பவுலுக்கு விரோதமான ஆலோசனை செய்து பவுலுக்கு தேவன் நியமித்த ஊழியத்தை கெடுக்கும்படியாய் அவங்க நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் இந்த காரியங்கள் எதுவுமே பவுலுடைய வாழ்க்கையில் வாய்க்கவில்லை. இதை வாசிக்கும் பொழுது பிள்ளைகளாகிய நமக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. இது பவுலுடைய பலத்தினால உண்டானதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இப்போ பவுலின் வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு மேலான காரியம், ஒரு ஆசீர்வாதம், தேவன் தனக்கு நியமித்த பாதையில் எந்த விதத்திலும் தடை வராதபடிக்கு தனக்கு சேதம் உண்டாக்கும்படியாக நினைக்கிற மனிதர்களின் கரத்திலிருந்து, அவர்கள் எவ்வளோ பெரிய ஞானவான்களாக இருந்தாலும் அவர்கள் கரத்திலிருந்து எவ்வளோ பெரிய இரகசிய ஆலோசனை அவர்கள் செய்தாலும் அந்த காரியங்களிலிருந்து பவுல் தப்பு வைக்கப்பட என்ன காரணம்? இந்த அதிகாரத்தின் 23வது வசனம் அதை தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறது. அதுதான், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் தான் அதற்கான பதில். உலகத்தில் ஞானம் உள்ளவர்களாய், பலம் உள்ளவர்களாய், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், அதிகாரம் உள்ளவர்களாய், இப்படிப்பட்ட காரியங்களை தன் கரத்திலே வைத்திருக்கிற மனிதர்கள் தனக்கு விரோதமாய் இரகசியமான ஆலோசனை செய்தாலும், தனக்கு விரோதமாய் தன்னுடைய ஊழியத்தை தடுக்கும்படியாய், தன்னுடைய ஜீவனை சேதப்படுத்தும்படியாய் அவர்கள் என்ன காரியங்கள் செய்தாலும், அது பவுலின் ஜீவனை, அது பவுலின் ஓட்டத்தை, அவனுடைய ஊழியத்தை, தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற தேவ திட்டத்தை எந்த விதத்திலும் தொடாமல் சேதப்படுத்தாமல் பவுல் பத்திரமாய் காக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனை. ஒரு பட்டணத்திற்குள்ள போனால் அங்கே என்னென்ன காரியங்கள் பவுலுக்கு எதிராக இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் முன்னமே அவனுக்கு என்ன பண்ணுறாரு? அவனுக்கு அறிவிக்கிறார், அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். இதுதான் பவுலின் ஓட்டத்தை எந்த காரியம் தடை செய்யாதபடிக்கு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுலால் நிச்சயத்தை தன்னுடைய ஓட்டத்தை முடிக்க முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளாகிய நாமும் பவுலை போல நமக்கென தேவன் வைத்திருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை நித்திய ஜீவனிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாமும் நம்முடைய ஓட்டத்தை முடித்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஊழிய காரியங்களை நிறைவேற்றி இருக்க வேண்டும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் அதை செயல்படுத்தி முடித்திருக்க வேண்டும். அதற்கு முதலாவது, பிசாசு நமக்கு விரோதமாய் இரகசியமாய் செய்கிற ஆலோசனை, பிசாசின் கிரியைகளுக்கு உட்பட்ட மனிதர்களை கொண்டு, சூழ்நிலைகளை கொண்டு பிசாசு நமக்கு விரோதமாய் செய்கிற எல்லா காரியங்களும் அபத்தமாகி போக வேண்டுமானால், அது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சேதப்படுத்தாமல், அது நம்மை நெருங்காமல், தேவனே நம்மை சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமானால், நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட வேண்டுமானால், பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனை கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அவர் என்னென்ன காரியங்கள் நமக்கு சொல்கிறாரோ, எப்படி நம்மை வழிநடத்துகிறாரோ அதன்படி கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோமேயானால் நிச்சயமாய் நம்முடைய தேவன்
எல்லா விதமான சத்துருக்களின் கரத்திலிருந்தும், எல்லா விதமான நமக்கு எதிரான சூழ்ச்சிகளிலிருந்தும், தந்திரமான இரகசியமான நமக்கு எதிரான திட்டங்களில் இருந்தும் நம்முடைய காலை எந்த விதத்திலும் சத்ருவின் கண்ணியில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தப்புவிக்க நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். கண்ணி தெரித்தது குருவி தப்பிற்று என்ற வசனத்தின் பிரகாரமே தேவ பிள்ளைகளாகிய நம்மை ஒவ்வொரு காரியத்திலிருந்து பத்திரமாய் பாதுகாத்து தப்பு வைத்து நமக்கென தேவன் வைத்திருக்கிற திட்டத்திலே, நமக்கென தேவன் நியமித்த பாதையிலே நம்மை பொறுமையோடு ஓட செய்து முடிவில் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து அந்த மேலான ஜீவ கிரீடத்தை நாம் நம்முடைய கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனை கேட்டு நாம் நடக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குட்பட்டு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்டிருக்கணும். பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கணும். பரிசுத்தம் இல்லாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் நீதி செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்திலே மாற வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை நிரப்பி அவர் நம்மிலே ஆளுகை செய்து, எப்படி சிமியோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்து பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் அவன் தேவாலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்தானோ, அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து அவருடைய ஏவுதலினால் ஆலோசனையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தோமேயானால் முடிவிலே அந்த நித்திய ஜீவனிலே நமக்குரிய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை செம்மையான வழியிலே நடத்துவது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குட்பட்டு பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய